அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாத்தலாம் கொண்டு போயிருக்கேன். காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இறந்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு. அந்த சாராயத்தை கொண்டு அந்த கள்ள சாராயத்தை வயசுக்கு தாலே அறுத்தா பிள்ளைங்களுக்கு தாய் அப்படின்னு இல்லாத அவன் அனாதை நிக்கிறாங்க. அங்கதான் ஓடுற சாப்பாடு அவன் பொட்டாடி கூட தாலே அறுத்துட்டு கிடையாது. இங்க இருந்து அப்பப்ப டவுன்லோட் ஆகிட்டே தான் இருக்கு. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தான். அதுக்கு காவல்துறை எந்த விதமான முன்னறிவிக்கையும் எடுக்காத காரணத்தினாலதான் இப்ப இந்த ஊரே கருணாபுரமே சுடுகாடா மாறி போச்சு. கவர்மெண்ட் எத்தனை உயிர் பார்த்தா அத்தனை உயிருக்கு பாதுகாப்பு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது சாராயம் குடிச்சு மாரி இறந்துட்டாங்க சார். நாங்களே சிதம்பரத்துல இருந்து இப்பதான் எங்க அவர் என்ன மனநிலையில இருந்தாரு. இங்க இருந்து கோரிமோட்ல இருந்து முடியம்பாக்கம் கூட்டு முண்டியம்பாக்கத்துல இருந்து லாஸ்டா அவன் பொண்ணுமாதான் சார் வீட்டுக்கு வந்தாரு. அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாத்தலாம் கொண்டு போயிருக்கேன். காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இறந்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுக்கு காலையில தான் சார் தெரியும். நல்லா தானே இருக்கிறான், சரி நம்ம முடியம்பாக்கம் போய் பாப்போம்னு நாங்க இருந்தோம். இல்லம்மா அவன் இறந்துட்டான்னு சொன்ன பிறகு நாங்க அங்க இருந்து இங்க வந்துருக்கோம். சிதம்பரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க. ஆனா ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு சார். ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு. அந்த சாராயத்தை கொண்டு கள்ளக்குறிச்சியா போடுமா இருக்கு சார். அந்த கள்ள சாராயத்தை வயசுக்கு அந்த கள்ள சாராயத்தை வயசுக்கு தாலே அறுத்தா பிள்ளைங்களுக்கு தாய் அப்படின்னு இல்லாத அவன் அனாதை நிக்கிறாங்க. இதோட கடைசியா இறங்கிட்டு அந்த கள்ள சாராயத்தை ஒழிச்சுட்டு எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுக்கிட்டு சாராயன்றதே வேறைய வரும். அது வித்த ஒண்ணு வெளியே வரக்கூடாது. சாராயம் கடைக்கு போய் தான் டெய்லி ஊத்துக்க வேலைதான் அங்கதான் ஓடுற சாப்பாடு அவன் பொட்டாடி கூட தாலே இறக்குது. சாராயம் தச்சுட்டு உட்காந்து நடு ரோட்ல விட்டுட்டு போறாங்க. ரெண்டு பொண்டாட்டி அழுகுறாங்க. சாராயக்காரன் இப்படி படைய வச்சுக்கிட்டு வேற இல்லாத கேட்கல. அம்மா ஊர் படைச்சு அனுப்பிக்கிறோம். சுத்தி இருக்காங்க தெரியல ஒருத்த கூட கேட்கலையே. கேட்டா இந்த நிலைமை வருமானுங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் தாலை எடுத்துட்டு போறாங்களே. அந்த பொட்டோட தாலை இருக்குதுப்பா. யாரு பாக்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வரலங்க. கிடக்குறாங்க. இந்த ஏரியால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த பகுதியில நிறைய இடத்துல சாராயம் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு யாருமே எதுவும் நடவடிக்கை கேட்கலீங்க. அந்த தெரு வேற, அந்த ஊர்ல சம்பளம் சாரா கிடைச்சாலும் போராடுவோம். கிடைச்சா கேட்டா மூடுத்துக்குற வலி உடம்பு வலிக்குது. எனக்கு மூடுத்துக்குறனே உடம்பு வலிக்குது. காலில் காட்டி குடிச்சுட்டு மூடுத்துக்குறாங்க. காலில் குடிச்சிட்டு போய் தான் இந்த நிலவுல கிடக்குறாங்க. பொம்பளைங்க தாலி அவங்க தாலி அறுத்துட்டு போறாங்களே. குடிச்சு குடிச்சு பிள்ளைங்க குட்டி விட்டுட்டு இவங்க போறாங்களே. பொட்டோட தாலி அறுத்துறாங்க. ரோட்ல வந்துட்டு இப்ப இங்க அதிகாரிகளுக்கு தெரியுமா இந்த மாதிரி விக்கிறாங்களே? யாருமே நடவடிக்கை யாரு கேக்குறாங்க? அவங்க காசு கொடுத்து அவங்க வேலையை பார்த்து போறாங்க. இன்னும் நேரம் வந்து கேக்குறாங்க. குடிச்சுன்னு போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஆள் தந்த ஆள் வந்தா குடிச்சு குடிச்சு. இப்போ குடும்பத்துல ஒருத்தங்க சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. இது அரசு தரப்புல இருந்து யாராவது வந்து பாத்தாங்களா? ஏதாவது நடந்ததா? இன்னும் வரல. எதுவும் போறாங்கன்னா யாரும் வரலையே. இந்த ஏரியால சாராயம் அதிகமா விற்கப்படுது. தெரிஞ்சே விற்கப்படும் போது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையா? இவரு குடிச்சிட்டு என்னமா சொன்னாரு? என்ன ஆச்சுன்னு சொன்னாரு? குடிக்கும் போது உடம்புக்கு என்ன சொன்னாரு? எனக்கு தெரியாது சார். வீட்டுல வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்தாங்க. சரி தலை கண்ணெல்லாம் மறைக்குது, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்புறமேலுக்கு தான் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு காமிச்சோம். அங்க காமிக்கும் போது ஊசி போட்டுட்டே இருக்கும் போது பல பண்ண வேர்த்து ஊத்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்க பார்க்க முடியாது, நீங்க சிகிச்சை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சிகிச்சை கொண்டு போய் பார்த்தோம். அங்க எங்க உள்ளே விடல. அதுக்கப்புறம் விடுங்க சார், எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்கலாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் உள்ள சரி போமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தோன்னா நேரா பாண்டிச்சேரிக்கு எழுதி கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியில இருந்து இங்க சைடு பாண்டிச்சேரிக்கு போற வழியில உளுந்தூர் கட்டிக்கிட்டே விழுப்புரத்துக்கிட்டே முடிஞ்சிருச்சு. என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் தான் துண்டி வைக்கிட்ட அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. இவரு இறந்துட்டாருன்ற விஷயம் கேட்டுட்டு என்னமா ஆச்சு? எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இறந்துருக்காரு? அதுக்கப்புறம் நீ இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நான் போய் என்னன்னு கேட்டேன்.
பதட்டப்படாதமா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வர வேண்டிய தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு இதுக்கு என்ன தீர்வு கொடுங்க. இது ஊரா இல்ல சுடுகாடான்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வலி எங்களுக்கு தான் தெரியும். வித்து உனக்கு தெரியாது. அவன் போயிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டா. இத்தனை பேருக்கு தீர்வு என்னங்க சார் கிடைக்கும்? இத்தனை பேர் குடிச்சிருக்காங்க. நேத்து குடிச்சது இத்தனை பேர் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா? ஒருத்தங்க நல்லா இருக்காங்க. எல்லாமே ஒருத்தவங்களாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவுதான் நாங்க தாங்குறது வழியா? இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி விடுங்க. பிள்ளைங்க இருக்காங்க. நல்ல வயசு பையன் வயசுல சாப்பிட வயசு கிடையாது. நல்ல ஒரு தீர்வை கொடுங்க. நல்ல ஒரு வழியை காமிங்க. இத்தனை மக்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிங்க சாமி. அது காவல்துறையிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்காமலாம் கிடையாது. இங்க இருந்து அப்பப்ப டவுன்லோட் ஆகிட்டே தான் இருக்கு. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தான். அதுக்கு காவல்துறை எந்த விதமான முன்னறிவிக்கையும் எடுக்காத காரணத்தினாலதான் இப்ப இந்த ஊரே கருணாபுரமே சுடுகாடா மாறி போச்சு. ஒரு வீட்டுல 2 பேரு 3 பேரு சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு கை குழந்தைங்களை விட்டுட்டு செத்துருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது? என்ன பண்ணும்? இன்னைக்கு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு கலெக்டர். இவ்வளவு நாள் கலெக்டர் கூட மனு கொடுத்திருக்காங்க. கலெக்டர் அவருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கல. எல்லாமே மனு கொடுத்திருக்காங்க தான். கொடுக்காமலாம் யாரும் கிடையாது. குடுக்கறவங்கள்ட்ட போய் அவங்க டைரக்டா சண்டை வாங்குறாங்க. எதுக்கு நான் என்ன வேணாலும் தொழில் பண்ணுவேன், நீங்க ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இதுல வந்து மக்களுக்கு இதுல என்ன பண்றாங்க, மக்களை ஏன் இப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. இந்த ஒரு உலகம் இந்த கருணாபுரத்துல இத்தனை சாவு நடந்தனால இதுக்கு ஒரு விடுதலை காலம் வருமா வராதா, இல்ல இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது முன்னடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, எல்லாமே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இன்னமும் முண்டியம்பாக்கத்துல இருக்கவங்களும் சரி, சேலத்துல இருக்கவங்களும் சரி, எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னே தெரியல. இதுக்கு ஒரு வழி காட்டுனா, கவர்மெண்ட் வழி காட்டுனா, ஒரு பத்து பண்ணக்கூடாது, ஒரு ஒண்ணுமே செய்யக்கூடாது. இதுக்கு கவர்மெண்ட் வழி காட்டணும். இந்த கவர்மெண்ட் வழி காட்டணும். கவர்மெண்ட் எத்தனை உயிர் பார்த்தா அத்தனை உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது கடல் மேல சத்தியம். யாருமே வந்து தட்டி கேட்கலையா? ஓட்டு போட அது போடுங்க, ஊர் ஊடா வராங்க, தெரிஞ்சரும் வராங்க. இதுக்கு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது பெரியது நடந்துட்டா இந்த வேணும்னா சதி நடந்துடும். அவங்களுக்கு இதுக்கு ஒரு குழு கட்டணும். இது கவர்மெண்ட் சட்டத்தை கொடுக்கணும். அவங்க சட்டங்களுக்கு வழி காட்டணும். அந்த கெளிவுல இவங்க பாயாயிட்டாங்க சார். இது யாரு கொடுத்தாங்க? வராங்கன்னா ஒருத்தர் சாவடிக்கு தான் கொடுப்பாங்களா? ஏன் கேள்வி கேக்குறாங்களா? அவங்க ஏன் குடிக்க வராங்கன்னு கேள்வி கேக்குறாங்களா? போலீஸுங்களா ஏன் அப்படி கேக்குறாங்க? அவங்களுக்கு ஒண்ணு ஆனா அவங்க கேட்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் எடுத்து செய்யாதா? கவர்மெண்ட் நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிறாங்க, கெட்ட விஷயத்தான் நம்ம மூலையில பட்டு தூங்குறாங்க. அது ஏன் அப்படி இருந்து கவர்மெண்ட் சட்டம் எடுத்து பேசணும், எடுத்து கேட்கணும். இது உலகமே படணும். இது ஒரு வழி காட்டணும். இது தமிழ்நாடு சத்திய வாக்கு. 10 லட்சம் கொடுத்தாலும் பத்தாது சார். அவங்க என்னென்ன கெணு கண்டாங்க, அந்த உயிர் வருமா? திரும்பி அந்த உயிர் வருமா? இந்த மாதிரி கேப்பா வச்சுக்கிட்டு யாரு மூலியமா இது செய்தாங்கன்னு தெரியாது. கள்ளச்சாரம் தான் விக்கிறாங்க. இதே கள்ளச்சாரம் வந்து எல்லாரும் எல்லாம் போய் சொல்றாங்க. போலீஸ்காரங்க இங்க மாதிரி விக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. 10 அரெஸ்ட் பண்ணிட்டு போன 10 நிமிஷத்துல வெளில வந்துடுறாங்க. எதனால வர்றாங்க? ஆள் பலம் பணம் பலம். என்ன போய் பண்ணுவீங்க? இதே நாங்க அவங்க வீட்டுல டைரக்டா போய் சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து நின்று திட்டுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் அவங்க என்ன கேட்கணும்? போலீஸ்காரங்க ஏன் தட்டி கேட்கணும்? எத்தனை பேர் செத்துருக்காங்க? பணம் கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? பணத்தினால என்ன வரும்? உயிர் வருமா? அவங்களுக்கு அதே மாதிரி இப்ப என்ன இப்பயே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷமா 10 மாசமா 5 மாசமா வெளில வந்துருக்கான். அதே வேலையை தான் அவன் பண்ண போறான். பண்ணாத மட்டும் இருப்பானா? இருக்க மாட்டான். அதே வேலையை தான் அவன் பண்ணான். இதுக்கு என்னன்னு இவங்கதான் ஏதாவது முடிவு பண்ணணும். இன்னொருதான் சார் அரசு பண்ணாங்க. பணம் கட்டி வெளியே வந்தாரு, வெளியே வந்து திரும்பி விட்டாரு. ஆயிப்போச்சு. நாங்க போய் கேட்டோம்னா அங்க இல்ல உள்ள இருக்குது எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வரும் தெரிஞ்சு அடிக்கிறது, கல்லு கட்டு எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, அடிக்கிறதுக்கு அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்படின்னு போய் செஞ்சா கூட பின்னாடி அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க.